அன்னகன் பார்க்கலாம் அப்புறம் நல்லா தான் எடுத்திருக்காரு. அது எவ்வளோ அவருடைய நம்ம டாப் ஸ்டார் நம்முடைய பிரசாந்துடைய ஃபாதர் இல்லையே தியாகராஜன், அவரும் டேரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் நல்லா இருக்குது, நல்ல நடிப்பு நல்லா இருக்குது. பிரசாந்த் நடிப்புக்கு நம்ம வில்லி சிம்ரன் நடிப்பு நல்லா இருக்குது. அப்புறம் கேஸ் ரவிக்குமார், யோகி பாபு, சமுத்திரகனி படத்துக்கு எல்லாருமே கை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஸ்டார்ஸ் தான் இருக்குது. 90s வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோவாக இருந்திருக்காரு பிரசாந்த் சார். ஆமாம், இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு கம்பேக்காக இருக்குங்க. ஆமாம், இல்லை நடந்திருக்கு. ஆமாம், ஏன்னா எத்தனோ வருஷம் பிறகு நடிச்சிருக்காரு அவர். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர் நடிச்ச நம்ம ஜீன்ஸ் பண்ண பிறகு மலையூர் பம்டையெல்லாம் நடிச்சிருக்காங்களே, பரவாயில்ல. அந்த படத்துலாம் கொஞ்சம் நல்ல இதாக வந்தது. இவர் கொஞ்சம் ரொம்ப எத்தனோ வருஷம் பிறகு கொஞ்சம் விலகி இருந்தார். இப்போ வந்து முன்னே இருக்காரு, கொஞ்சம் கை கொடுக்கும். ஆனால் இவர் தொடர்ந்து வந்தாலும் இன்னும் நல்லா இருக்கணும். சிம்ரன் மேடம் வந்து அவருக்கு வந்து ஜோடியா நடிச்சிருக்காங்க. இதுல இந்த படத்துல வில்லியா பண்ணி. ஆமாம், வில்லி. ஆனால் நல்ல நடிப்பு தான் பார்க்கறது. ஒன்று தெரியாது இந்த மாதிரி வில்லியாக இருந்துட்டு உண்மையிட்டு நல்லா வில்லி அடிச்சு ஏக்தான் நல்லா அப்படி கடற்கரை எப்படி முடியுமோ பட் பண்ணி முடிகிறாங்க. சக்ஸஸ் எல்லாம் கொலை பண்ணுற ரொம்ப இதுவாக ஒரு கேர்ஃபுல்லாக அப்படி. ஆனால் கார்த்தி நடிச்சிருக்கார். கார்த்தியை முத்துராம் சன்னி நல்லா அவரும் பரவாயில்ல ஒரு நடிப்பு. ஒரு அவரே ஒரு சாதாரணமாக வந்து போயிட்டார். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. பிரசாந்த் சார் நான் சின்ன வயசுலேருந்து பிரசாந்தோட மிகப்பெரிய ஃபேனு, அதனாலே பார்க்கலான்னு வந்தேன். நல்லா நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக கம்பேக் தான். இன்னும் கொஞ்சம் உடம்ப குறைச்சி இன்னும் கமர்ஷியலாக நடித்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் 90ஸில் எப்படி இருந்த ஆள் இப்போ. ஆனால் கம்பேக் தான் இது. நல்லா இருக்குது, நல்லா போகுது, போர் அடிக்காமல் போகுது படம். கோவம் வருது ப்ரோ அவங்கள பார்த்தாலே. அந்த அளவுக்கு வில்லியாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப பெஸ்ட்டு வில்லி தான். கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்குது. அது நம்ம ஒரிஜினல் மாதிரி எடுத்திருக்காங்க. இது அப்படியே காப்பி பண்ணதுனால நல்லா இருக்குது. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா இது அப்படியே ரீமேக் பண்ணதுனால பக்காவாக இருக்குது. ஒன்றும் டிவைட் பண்ணலை, அப்படியே இன்ச்சு பை இன்ச்சு காப்பி பண்ணியிருக்காங்க. சீன் பை சீன் காப்பி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கம்பேக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா டேலண்ட் உள்ள ஆள் பாவம் என் நடுவில் காணா போனது தப்பாக போச்சு. நல்லா தான் இருக்குது. ஆமாம், இல்லை வில்லியாக தான் அது. இது அவங்க டேலண்ட் இப்போ அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக செட் ஆகும், ஈஸியாக செட் ஆகும். ஏன்னா இது அந்த படம் பார்த்தவங்க எல்லாமே பார்ப்பாங்க திருப்பி. இது ஏன்னா இது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக பார்ப்பாங்க. அது அவருடைய இயற்கையான ஒரு இது இல்லைங்களா. அதாவது அதிகம் மேக்கப் இல்லாமல் அவருடைய பழைய நடிப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் அவர் கெஸ்ட்டு மாதிரி வந்து கவர்னர் நடிகை நடிச்சுட்டு டெத் ஆகிட்டார். பரவாயில்ல, வில்லியை நடிச்சவர் இவர் நம்ம சிம்ரனு கொஞ்சம் துடிப்பாக நடிச்சிருக்காங்க. ஆனால் அது ஒரு அப்படியே ஒரு மறைமுகம் எப்படிலாம் மறைக்கணும் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஆனால் டாப் ஸ்டார் நம்முடைய பிரசாந்துக்கு அது கை கொடுத்த படம்.